அந்த தேவனுடைய மனுஷன் கேட்டபோது அவன் மறைத்தான், பொய் சொன்னான். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆதாம் ஏவாளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் அன்பானவர்களே, அவர்கள் மறைக்கவில்லை, அவர்கள் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டார்கள். அங்கே நடிப்பு இல்லை. இன்றைக்கு ஊழியங்களிலே ஏராளமான நடிப்பு, ஏராளமான போலி தோற்றங்கள் இல்லை அன்பானவர்களே. ஆண்டவர் விரும்புவது ரியாலிட்டி. ஆண்டவர் விரும்புவது உண்மையை உண்மை என்று சொல்லுங்கள், இல்லாத இல்லை சொல்லுங்கள். இல்லாத ஒன்றை இருப்பது போல செய்ய வேண்டாம். இன்றைக்கு ஊழியங்களிலே மிகைப்படுத்துதல் அதிகம். இல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை, சாதிக்காத ஒன்றை அப்படி வேண்டாம். ஆண்டவர் அருவருக்கிற இரண்டாவது காரியம் போலியான, மாய்மாலமான, இல்லாத ஒன்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடிக்கடி ஊழியர்கள் தேவைகளுக்காக தவறு செய்கிற மக்கள் ஏராளம். தேவை முக்கியம், ஆனால் தேவை விட தேவன் முக்கியம். அந்த குஷ்டரோகிகளுக்கு இருந்த அந்த உண்மை கூட கேயாசிக்கு இல்லை. குஷ்டரோகி சொன்னார்கள், நாம் இன்றைக்கு மௌனமாய் இருந்தால், பொழுது விடிந்தால் குற்றம் நம்மேல் வரும். அவர்களுக்கு தேவை இருந்தது, அவர்களுக்கும் அந்த வாழ்க்கையிலே தேவைப்பட்டது. ஆனால் அவள் சொன்னார்கள், இது காலம் அல்ல. யோசித்து பாருங்கள், காலத்தை அறிகிற அறிவு அந்த குஷ்டரோகிகளுக்கு இருக்கும்போது கேயாசிக்கோ காலத்தை அறிகிற அறிவில்லை, ஜப வாழ்க்கை இல்லை, பாரம் இல்லை, உணர்வு இல்லை, மறைத்து வாழ்கிற ஒரு போலியான வாழ்க்கை. இடுராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு மனுஷன், 3வது தேவன் அருவருக்கிற 3வது ஒன்று மன மேட்டிமை. இது ஒருத்தர் இப்படி சொன்னார், மனம் மேட்டிலே. திரும்ப சொல்கிறேன், மனமேட்டிமை என்ற வார்த்தையின் பொருள் மனம் மேட்டிலே. அதாவது இருப்பது குடிசை வீடு, ஆனால் அவருடைய செயல்பாடு எல்லாம் ஒரு பெரிய கோபுரத்தில் இருப்பது போல இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அவராக இருங்கள். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறார்கள், தன் ஆரம்பத்தை மறந்து விடுகிறார்கள். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் யாரா இருந்தீர்கள், இன்றைக்கு யாரா இருக்கிறீர்கள் மறந்துவிட வேண்டாம். பக்தன் சொன்னான், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். உசியா அவன் 8வது வயதிலே ராஜாவானான். கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். அவன் வாழ்க்கையிலே ஏராளமான பாடுகள், ஏராளமான போராட்டங்கள். ஆனால் 2 நாளாகவும் 26:16 இப்படி சொல்லுகிறது. 2 நாளாகவும் 26:16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். கவனித்தீர்களா? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் 8 வயதிலே அவன் ராஜாவானான், உசியா. ஆனால் அவன் பலப்பட்ட போது மனமேட்டிமை. இன்றைக்கு எல்லாருக்கும் வருகிறது, விசுவாசிகளுக்கு வருகிறது, ஊழியர்களுக்கு வருகிறது. சபைக்குள்ளே வரும்போது மிக